திருநெல்வேலியில் ஒரு சூடான ஈரமுள்ள மத்தியானத்தில் தமிழ்நாடு தலைமை நகரம் சென்னையிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர், அதாவது 373 மைல்ஸ் தேன்பகத்தில் உள்ளது. ஒரு கஸ்டமைஸ்டு வானில் மேல் நின்று சி. ஜோசப் விஜய் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பேசுகிறார். தனது எதிராளிகளில் எல்லாரும் சேர்ந்து தனே இந்த மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் ஆகாமல் தடுக்க முயற்சி செல்கிறார் என்று அவர் சொல்கிறார். என்னோட எதிராளிகள் வெளிப்புறத்துல பலவேறு போல தெரியலாம், ஆனா அவங்களுக்கு ஒரு தனியான நோக்கம் தான் உள்ளது. விஜய் சிஎஃப் மினிஸ்டரா ஆகக்கூடாது. இன்னும் இந்த 51 வயசு நடிகர் டோன்ட் பாலிட்டிஷியன் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்திடம் சொல்கிறாரு. அப்போ அந்த கூட்டம் எல்லாரும் சேர்ந்து அந்த அவர் பெயரை தமிழில் வெற்றி என்பதை குறிக்கும் பெயர் ஒரு இசை போல குரலில் ஊதி அழைக்கிறார்கள். தமிழ்நாடு இந்தியாவின் மிகவும் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் ஒன்று, மிகவும் நல்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிசீஸுடன் இருக்கிறது. இதற்கு கூட படம் நடிகர்களை தலைவராக தெரிந்து கொள்ளும் ஒரு நீண்ட வரலாறு உள்ளது. அவர்கள் சில பேர் அவர்கள் மரணமான பின்னும் மக்களால் டிமிட் கார்ட்ஸ் போல மரியாதையுடன் நினைக்கப்படுவார்கள். இந்த வியாழக்கிழமை தமிழ்நாடும் 234 மெம்பர் உடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை தேர்ந்து கொள்ளும் போது சி. ஜோசப் விஜய் இன் அதிகாரம் அடைகான முயற்சி இந்த மாநிலத்தில் நடிகர் பாலிட்டிஷியன் ட்ரெண்டில் புதிய சேர்க்கை ஆகும். இது ஒரு நாள் வரை 2 பக்க போராட்டமாக இருந்தது, இப்போ ஒரு 3 பக்க போராட்டமாக மாற்றுகிறது. A blessing and a curse. விஜய் 2024 தமிழக வெற்றி கழகம் டிவிகே பார்ட்டியை ஆரம்பித்து பெரிய ஆரவத்துடன் பொலிட்டிக்கில் பிரவேசித்தார். அவர் பல வருடங்களாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே மற்றும் முக்கிய ஆப்போசிஷன் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏஐஏடிஎம்கே இன் ஆட்சி அதிகாரத்தை முடிக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னும் நடக்கும் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் டிஎம்கே ஐயும் 18 தனி கட்சிகளுடன் சேர்ந்த செகுலர் புரோகிரசிவ் அலையன்ஸ் ஐயும் தலைமையில் நடத்துகிறார். அதே நேரத்தில் ஆப்போசிஷன் லீடர் எடப்பாடி கே. பழனிசாமி ஏஐஏடிஎம்கே ஐயும் 10 கட்சிகளுடன் சேர்ந்த நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஐயும் தலைமையில் நடத்துகிறார். இந்த கூட்டணியில் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி கூட உள்ளது. டிஎம்கே மற்றும் ஏஐஏடிஎம்கே 2 பேரும் டிராவிடியன் பார்ட்டிஸ் என்று தங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவர்களின் பெயர் தமிழ்நாடு இல் கேஸ்ட் இன்குவாலிட்டிக்கு எதிராக போராடும் ஒரு சக்தி உள்ள சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் ஜஸ்டிஸ் மூவ்மெண்டில் இருந்து வந்தது. இந்த இயக்கம் சமூக மாற்றங்களை தூக்கி பிடித்தது. ஹிந்தி தொப்பாது மற்றும் மெல்காஸ்ட் ஹிந்து மதிப்புகளை தொப்பாது என்ற பயத்தை எதிர்த்தது. 1967 முதல் டிராவிடியன் பார்ட்டிஸ் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து வருகிறது. நேஷனல் பார்ட்டிஸ் போல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி இவ்விடத்தில் 2ஆம் நிலையில் தான் இருக்கிறது. தமிழ்நாடு அவன் மக்கள் 72 மில்லியன் இல் 87% இந்து, 6.1% கிறிஸ்தவன், 5.8% முஸ்லிம் என்று 2011 சென்சஸ் சொல்கிறது. இந்து சமூகத்தில் பேக்கர் காஸ்ட் 45.5%, எக்ஸ்ட்ரீம்லி பேக்கர் காஸ்ட் 23.6%, டாலிட்ஸ் 20.6% இருக்கிறார்கள். டாலிட்ஸ் இந்தியாவின் காஸ்ட் சிஸ்டம் ஐல் கீஸ் பகுதியில் இருந்து பல நூற்றாண்டாக தடுமார்ந்து வாசித்திருக்கிறார்கள். விஜய் ஒரு கிறிஸ்டியன் ஃபில்ம் மேக்கர், அப்பாவும் இந்து பிளேபேக் சிங்கர், அம்மாவும் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வள்ளலார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இது ஒரு செல்வமுள்ள விவசாய சமுதாயம். சினிமா டு பாலிடிக்ஸ் ஜெர்னி ஜெய் இண்டஸ்ட்ரி தன் தந்தை டைரக்ட் செய்த படங்களில் சைல்ட் ஆர்டிஸ்டாக ஆரம்பித்தார். 1992 நாளைய தீர்ப்பு மூலம் ஹீரோவாக ஆரம்பித்தாலும் அது ஃபிளாப் ஆன படம். பின்பு அவர் விஜயகாந்துடன் செந்தூர பாண்டி 1993 படத்தில் நடித்து கேரியரை மீண்டும் உயர்த்தினார். 2004 வந்த கிளி படம் அவரை சூப்பர் ஸ்டாராக மாற்றியது. 2013 தலைவா படம் மூலம் பொலிட்டிக்கல் ஹிண்ட் கொடுத்தார் டைம் டு லீட். பின்பு பல படங்களிலும் பொலிட்டிக்கல் மெசேஜ் முக்கியமான இடம் பெற்றது. வரவிருக்கும் ஜனநாயகன் பீப்புள்ஸ் லீடர் படமும் அவருடைய பொலிட்டிக்கல் ஆசையை குறிக்கிறது. தனது கரியர்ஸ் மூலம் விஜய் லாக்கலான ஆதரவாளர்களை தன் ரிலீஸ்க்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் கிரவுட் மேனேஜ்மெண்ட் குறைகள்னால ஒரு ஸ்டம்பிடே நடந்து 42 பேர் சாவுக்கு காரணமான சம்பவமும் நடந்தது. பாலிட்டிக்கல் இம்பாக்ட் விஜய் தலித்
மற்றும் கிறிஸ்டியன் மினாரிட்டி ஓட்டு AIDMKQ போகும் ஓட்டுகளில் இருந்து கொஞ்சம் பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அத்தோடு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டையும் அட்ராக்ட் பண்ண முயற்சி செய்கிறார். ஆனால் அனலிஸ்ட் சொல்கிறது விஜய்க்கு சிஃபி மினிஸ்டராக வந்து அவர் சினிமா படங்கள் போல ஈஸி இல்லை. அவர் எதற்காக பல வருடம் அனுபவம் உள்ள பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்கிறார்கள். பொலிட்டிக்கல் கமெண்டரார் கண்ணன் அவரை ஒரு பிளஸ்ஸிங்கும் கர்சும் என்று சொல்லுகிறார். விஜய் வந்தது IITMக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. டிஎம்கு போகும் ஓட்டை பிடிக்கலாம், ஆனால் அதே சமயம் டிஎம்குவும் உதவி செய்கிறது. AIADMKக்கு போகும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிரிக்கிறது. அதனால ரெண்டு திராவிடியன் பார்ட்டிஸ்க்கும் அவர் ஒரு பிளஸிங்கும் கர்ஸ்மும் ஆகிறார். ஒரு தமிழ்நாட்டின் ஸ்டார் பாலிடிக்ஸ் லெகேசி விஜய் முன்னாடி இருந்த பெரிய லீடர்ஸ் போல ஆகணும்னு நினைக்கிறார். MG ராமச்சந்திரன், MGR, ஜெயலலிதா, எம்மையில் பிறந்து தமிழ் மக்களின் இதயத்தை பிடித்தவர். அவர்கள் அவரை ஒரு மாஸ் லீடரா பார்த்தார்கள். 1972 ஐயாயிரம் கையை ஆரம்பித்து 1977 முதல் 1987 வரை CFM ஆக இருந்தார். அவர் ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரீ மீல் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் செய்தார். ஜெயலலிதா 1991 முதல் 2016 வரை இத்தாயில் 6வது தலைமை அமைச்சராக இருந்தார். அவர் விமென்ஸ் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் போல ஆல் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ஸ், சப்ஸ்டிடியூட் 2 வீலர்ஸ், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் கண்ட்ரோல் மெஷர்ஸை நடைமுறைப்படுத்தினார். உங்க விஜய் நான் வரேன். விசில் அடிக்க ரெடியா?